வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த முத்துப்பந்தல் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 7. வீட்டுக்கு வந்தவங்கள வராதுன்னு விரட்டுற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை. நீ எதுக்கு என் பின்னாடி வந்த? கூட உட்காந்து பேசிக்கிட்டு இரு. இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிற. இன்னமும் கூட உன் மனசுல அவ இருக்கிறான்னு தெரியும் கௌதம். யோசிக்காமல் ராஜி கேட்டு இருக்க அவளை முறைத்தான். எதுக்காக என்ன முறைக்கிற? எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆரம்பத்துல இருந்து உங்க எல்லார் கூடயும் பழகுனவன் நான். பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத சரியா? இதுதான் லாஸ்ட். இன்னொரு முறை இது போல வந்து சொல்லக்கூடாது. நான் கல்யாணம் ஆனவன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறா. ஆனா இப்போ உன்னோட மனைவி இல்லை. இங்க பாரு ராஜி, பழசை பத்தி எதுவும் பேசாத. அது ஒரு மோசமான கனவு. நான் அதிலிருந்து என்னைக்கோ வெளியில வந்துட்டேன். திரும்ப மறுபடியும் அதுக்குள்ள போக எனக்கு இஷ்டம் இல்லை. நீ அவளை தனியா விட வேணாம். அவ கூட பேசிக்கிட்டு இரு. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எதையும் பேச விடாத. எல்லாரும் கரெக்டா இருங்க சரியா? கோபமாக சொன்னவள் நேராக ஜனனிக்கு அருகே வந்து அமர்ந்தாள். என்னடி, ஏன் நான் இங்க வந்தது அவனுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி சொல்ற? என்னை பார்க்கவும் பெருசா எதுவுமே சொல்லல. அவன் பாட்டுக்கு சமையல் கட்டுக்கு போயிட்டான். இங்க பாரு, அவன் காஃபி கலக்கிறதுக்காக போயிருக்கிறான். அது எப்படி வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லுவானா? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டுங்க. அவனை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்னவோ நீ சொல்ற. ஆமா, சூர்யா எங்க? அவன் உங்ககிட்ட தானே இருந்தா? விளையாடு ஜாமான் நிறைய வச்சிருக்கிறாளா? காட்டுவாளாம். இருங்க ஆண்டி, எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கிறா. இப்போ வந்துடுவா. ஆண்டி இங்கே பாருங்க என்று பெரிய டப் நிறைய பொம்மைகளை குவித்து கிடக்க அதை இழுத்து கொண்டு இவள் அருகே வந்திருந்தாள். ஹேய், இவ்வளவு பொம்மை வச்சிருக்கிற? நீ நிஜமாவே பணக்காரி தான். நான் எல்லாம் சின்ன குழந்தைய இருக்கும்போது எனக்கு விளையாட பொம்மை கிடைக்காது தெரியுமா? சோகமாக சொல்ல குழந்தையோ, இந்தாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான். எது வேணுமோ வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? நம்ம ஃப்ரெண்டு தானே என்று கேட்க சிரித்தபடி எழுந்து அணைத்து கொண்டாள். ஆமாம், நீயும் நானும் ஃப்ரெண்டு தான், வா விளையாடலாம் என்று சொல்லி நகர்ந்து செல்ல சின்ன புன்னகையோடு ராஜி கவனித்தாள். இந்தா காஃபி எடுத்துக்கோ. அவ எங்க என்று கேட்டபடியே கையில் காஃபியோடு வந்தான். உன் பொண்ணு அவளை இழுத்துட்டு போயிட்டா. உன் பொண்ணுக்கு என்னை விடவும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அவ? வழக்கமாக விளையாடுற அந்த ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறா. நீயே கொண்டு போய் காஃபியை கொடுத்துட்டு வா. நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் என்று சொல்ல பக்கத்தில் இருந்த அறைக்குள் சென்றான். அங்கே இருவரும் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. சூர்யா, எங்கே இருக்கிற? சத்தம் தர சிறு அசைவு மட்டுமே ஓரமாக வைத்திருந்த அந்த கூடாரத்திற்குள் தெரிந்தது. சத்தம் கொடுக்காதீங்கப்பா. தேடட்டும், நாம இங்கே இருக்கிறது தெரியாது என்று சொல்ல அதுவுமே தெளிவாக கேட்டது. சின்ன புன்னகையோடு அருகே சென்றவன் சட்டென்று கூடாரத்தை மேலே தூக்க ஜனனியின் மடியில் சூர்யா அமர்ந்தபடி இருவருமே அமர்ந்திருந்தனர். நான் கண்டுபிடிச்சிட்டேனே, எதிரிங்க வாங்க. ஆண்டி காஃபி குடிக்க வேணாமா? நீ என்ன ஆண்டி உன் கூட சேர்ந்து விளையாடுற சின்ன குழந்தைன்னு நினச்சி இழுத்துட்டு வந்திருக்கிற என்று மகளிடம் சொல்ல சோகமாக, அப்படின்னா ஆண்டி கூட நான் விளையாடக்கூடாதா? நீ தாராளமாக என் கூட விளையாடலாம். உன் அப்பா அப்படி தான் சொல்லுவான். ஏதாவது திட்டினா என்கிட்ட சொல்லு, நான் வந்து மிரட்டுறேன். நிஜமாவா? அப்பாவை மிரட்டுவீங்களா? அப்பா நீங்கள் மிரட்டினா பயந்துடுவாங்களா? பயந்துடுவான். நான்னா உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப பயம் தெரியுமா? கேட்டு பாரு. அப்பா நிஜமாவா என்று இவனை பார்த்து கேட்க, ஆமாம் நிஜமாவே பயந்தான். முதல்ல 2 பேரும் வெளியே வாங்க. இந்தா இந்த காஃபியை நீ குடி என்று அவள் புறமாக நீட்ட. அவசரப்படாத, இன்னும் அவளோட பொம்மை எதையுமே காட்டலை தெரியுமா? நீ என்ன குழந்தையா? அவ கூட சேர்ந்து பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கிற? எந்திரிச்சு வெளியே வா. சூர்யா, நீயும் முன்னாடி வா. அப்பா நான் ஆண்டி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கிறேனே ப்ளீஸ். ஆமாம், நானும் சூர்யா கூட கொஞ்ச நேரம் விளையாடுறேனே ப்ளீஸ். குழந்தையைப் போலவே இவளும் கேட்க, திருந்த மாட்டீங்க 2 பேரும், என்னமே செய்யுங்க என்று வெளியே வந்தான். என்னடா 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ராஜி ஹாலில் இருந்து சொல்ல, 2 பேரும் விளையாடணுமா? எனக்கு ஜனனியை பற்றி நல்லாவே தெரியும். அவள் குழந்தை கூட சேர்ந்தால் குழந்தையாவே மாறிடுவா. அதுதான் அவளுடைய இயல்பான குணம். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த குணம் இப்போ தான் மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் விட்டு கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு. அப்புறமா சொல்லு, நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற? என்ன முடிவு எடுப்பாங்க? ஸ்கூலில் அங்கே சேர்த்து விடுறேன். உன்னை நம்பி தான் அங்கே சேர்த்து விடுறேன். நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன் கவலைப்படுற? முதல்லையாவது நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போது ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறோம். ஜனனியும் பக்கத்தில் தான் இருக்கிறா. உன் குழந்தை உங்ககிட்ட இருக்கிறத விடவும் எங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருப்பா. போதுமா? என்னடா யோசிக்கிற? நீ சமையல் அறைக்கு வரும்போது ஒரு விஷயம் சொன்னல்ல? ஆமாம். ப்ளீஸ் இனி எப்போவுமே இந்த மாதிரி எதுவும் பேசாத. அதெல்லாம் முடிஞ்சு போனது. காலேஜ் முடியும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் பழசு எதையுமே யோசிக்கிறதில்ல. பழசை நினச்சா மன கஷ்டம் மட்டும்தான் வரும்.
அப்படி இல்லை கௌதம், உன் மாமியார் வீட்லேயும் சொன்னாங்க கேட்டதானே? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரே பதிலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். அதை தாண்டி எதை பற்றியும் இனி யோசிக்க போகிறது இல்லை. தேவையில்லாமல் நீ ஏதாவது கற்பனையை பண்ணிக்காத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புருஷன் கூட போய் சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. சும்மா இந்த இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இதுதான் என்னோட வாழ்க்கை, இது அப்படி இப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு விஷயம் தெரியும்ல, கம்பெனி பிரச்சனை கிடையாது. என்னோட அப்பா அம்மா அவங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கிற ஒரே பொண்ணு. அவங்களையும் நான் பார்க்கணும்ல. எனக்கு அவன்தான் முக்கியம்னு நான் அங்கே போயிட்டேன்னா என்னை பெற்றவங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் இங்கே இருக்கிறா? இங்கே பாரு, எப்படி உன்னால் தைரியமாக என் குழந்தைய பார்த்துக்க முடியும், கவனிச்சுக்க முடியும்னு சொல்கிறியோ அதே மாதிரி என்னாலையும் உன்னோட பெற்றவங்கள பார்த்துக்க முடியும். நான் இங்கே தான் இருக்கிறேன், தினமும் போய் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், புரியுதா? அதுக்காக உன்னோட லைஃப்பை கேள்விக்குறியாக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படிடா எப்போவுமே என்னோட நல்லதை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்? அதே மாதிரி நானும் யோசிக்கக்கூடாதா? இங்கே பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு, அதே தான் நானும் சொல்கிறேன். நீயும் என்னோட ஃப்ரெண்டு, உன்னோட நல்லதை பற்றியும் நானும் யோசிப்பேன்ல. பேச ஆரம்பித்தா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு தான் இருப்போம். இதுக்கு தீர்வே கிடைக்காது, விடு. அதே நேரத்தில் ஜனனியும் சூர்யாவும் அங்கே வந்தனர். உன் பொண்ணு ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? உன் பொண்ணு கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளவு நல்லா பேசுகிறா. அப்பா, எனக்கு இந்த ஆண்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நம்ம வீட்டிலையே கூப்பிட்டு வச்சுக்கலாமா என்று யோசிக்காமல் கேட்க சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டிக்கு அப்பா தங்கச்சின்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க அங்கே வீட்டில் தான் இருக்கணும், இங்கே வந்தெல்லாம் இருக்க முடியாது. ஓ அப்படியா? அப்போது பார்க்கவே முடியாதா? அப்படி இல்லை, நீ பார்க்கலாம், ஆனால் கூட வச்சுக்க முடியாது. சரிப்பா என்றபடி அங்கே இருந்த சோபாவில் இருந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சோகமாக விளையாட்டு அறைக்கு செல்ல, ஏண்டா இப்படி குழந்தைகிட்ட பேசுகிற? பாவம், அவளோட முகம் எப்படி மாறி போயிடுச்சு பாரு. ஜனனி, நடக்காத சில விஷயங்கள் முன்னாடியே சொல்லிடுறது பெஸ்ட்டு. தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்க கூடாது. அவள் குழந்தை தான், ஆனால் வளரும்போது அவளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்குவா. தேவையில்லாமல் செல்லம் கொடுக்கக்கூடாது. மதியத்துக்கு என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள், நான் சமைக்க போகிறேன் என்று நகர ஜனனி வேகமாக, நீ என்ன மொழி நேர சமையல்காரனாகவே மாறிட்டியா? இன்றைக்கு ஒரு நாள் நீ எதுவும் சமைக்க வேணாம், சொல்லு, நான் செஞ்சு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் குழந்தைக்கும் சேர்த்து. எனக்கு சமைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 10 நிமிஷத்தில் செஞ்சிடுவேன். சும்மா ஏதாவது சொல்லாத. சொன்னால் சரின்னு கேளு. ஒரு நாள் நீ சமைக்காமல் ரெஸ்ட் எடு என்று சொல்ல அமைதியாக அவர்களை பார்த்திருந்தான். இதோட அடுத்த பாகம் இன்னும் சில நாட்களில் வரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுடுங்க எனக்காக ப்ளீஸ்.